ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து முளைப்பாரி வைக்க போகிறேன் இந்த ஆடி 18க்கு. எங்கள் ஊரில் வந்து ஆடி 18, 18ஆம் பேர், ஆடிப்பெருக்கு இந்த மாதிரி எல்லா மாதிரியும் சொல்லுவோம். மோஸ்ட்லி ஆடிப்பெருக்குன்னு தான் சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா 18ஆம் பேருன்னு சொல்லுவோம். நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து அப்படி சொல்லி பழகிடுச்சு. அப்புறம் வந்துட்டு பாப்பாவுக்கும் ஆடி 18க்கு வந்து இந்த முளைப்பாரி எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருந்தாங்க. போன வருஷம் கூட சொல்லியிருந்தாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அவங்க சொல்லிடுவாங்க நம்ம ரெடி பண்ணுறதுக்கு. ஸோ அவள் ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பிரியாணி டப்பா எடுத்துக்கிட்டோம். எனக்கு வந்துட்டு ஒரு பவுல் இருக்குது. நான் வந்துட்டு மணி பிளான்ட் வளர்த்தேன், ஒரு ப்ளூ கலர் பவுலு. இந்த பவுல் தான் அது. இது வந்து பாப்பாவுக்கு, இது எனக்கு. ஸோ இதை நான் வீட்டுக்கு வந்து வைக்க போகிறேன். அது என்னென்னா, ஆடி 18க்கு இந்த மாதிரி முளைப்பாரி, பச்சைப்பயிறு, ராகி இந்த மாதிரி எது வேணால் போடலாம். நவதானியம் இந்த மாதிரி எது வேணால் போடலாம். நான் வந்துட்டு நவதானியெல்லாம் போடல. பச்சைப்பயிறு போடுவேன், ராகி போடுவேன். ராகி ரொம்ப லேட் ஆகும், அது வந்து முளைச்சி வர்றதுக்கு வரலட்சம் ரொம்ப ஆகிடும். ஸோ அதுக்கு 2 பக்கமும் வச்சுருவேன் நான் டெக்கரேஷனுக்கு. ஸோ அதை நான் இன்றைக்கி செய்யலை, டப்பா இல்லை, அதனால் அதை செய்யலை. இப்போதைக்கு வந்து பச்சைப்பயிறு மட்டும் ஆடி 18க்காக போகிறோம். இது நல்லா வந்துச்சுன்னா அதுக்கு வந்து மண்ணை எடுத்துகிட்டு வந்துட்டு சளிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் தேங்காய் நார் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கிட்டோம். அடியில் தேங்காய் நாரை வச்சு மேலே கொஞ்சம் நல்ல மண், சளிச்ச மண் அது மேலே போட்டு, அது மேலே தண்ணியை கொஞ்சம் நேரம் ஊற்றிட்டு முளை கட்டின நல்லா முளைச்சி வந்திருக்கிற பச்சைப்பயிரெல்லாம் போட்டு அமுக்கி தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். அதை எடுத்து தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் டைனிங் ஹாலில் வச்சு மேலே ஒரு துணியை போட்டு மூடிட்டோம்னா சூப்பராக முளைச்சி வரும். இருட்டில் வைக்கணும், அவ்வளோதான். ஸோ இவ்வளோதான். இது வந்து என்ன பர்பஸ்னால், நல்லா வளர்ந்து நல்லா அழகாக எந்த இதுவும் இல்லாமல் ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக வளர்ந்துச்சுன்னா அந்த வருஷம் நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு அர்த்தம். இப்படி சரியில்லை, இல்லை முளைக்கல, இல்லை அழுகி போயிடுச்சு, இந்த மாதிரி சில விஷயங்கள் கெட்டதாக நடந்ததுன்னா அந்த வருஷம் நல்லா இருக்காதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சில பேர் வந்து வருஷப்பிறப்புக்கு, தமிழ் வருஷப்பிறப்புக்கு கூட இதை செய்வாங்க. இது வந்துட்டு எங்கள் ஊரில் பெருசாக பழக்கம்லாம் இல்லை. பட் எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி வச்சா ரொம்ப பிடிக்கும் பர்சனலாக. எங்கள் மாமியார் வீட்லலாம் இதெல்லாம் சுத்தமாக கிடையாது. பட் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இது இன்னும் நல்லாவே இருந்துச்சுன்னா, ஒரு வாட்டி வந்து என் இடுப்பு வரலையும் வளர்ந்துருந்தது. இந்த வீட்டுக்கு வந்து 2வது வருஷம் பாப்பா பிறந்து கொஞ்சம் நாளைக்கு 2வது வரலட்சுமி நோம்புக்கு. இது வந்துட்டு அப்படியே ஆடி 18க்கு படைச்சிட்டு நல்லா இருந்துச்சுன்னா அதை அப்படியே வச்சுருப்பேன். தண்ணி ஊற்றி மெயின்டைன் பண்ணி 2 இலை 3 இலையே வந்துடும். ஆனால் நீட்டாக வளரும். கயிறு கட்டி சுற்றி வச்சுருப்பேன் நான், கம்பு குச்சியில் சுருகி. அதை வரலட்சுமி நோம்புக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் வைப்பேன். சம்டைம்ஸ் டெக்கரேஷனுக்கு, சம்டைம்ஸ் வந்து அந்த 18ஆம் பேரோட ஆடி 18ஓட முடிச்சுட்டு பாக்கியெல்லாம் கொண்டு போய் அந்த பூச்செடிக்கிட்ட வச்சுருவேன். அப்படி இல்லைன்னா அதை கட் பண்ணி சமைச்சு சாப்பிட்ருவோம் நாங்கள். ரொம்ப பேபியாக கொஞ்சம் ஒரு முழநேட்டு வளர்ந்துருக்கும், அதெல்லாம் கட் பண்ணி பொரியலோடு போட்டு சப்பாத்தியோடு போட்டு சாப்பிட்டுறது நாங்கள். ஸோ இதை வந்துட்டு ஆற்றுலையும் விடலாம், ஆற்றுலையும் குளத்துலையும் விடலாம். நாங்கள் வந்து மோஸ்ட்லி சமைச்சு சாப்பிட்டுறது தான். அதை ஏன் வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக ஒரு பிடி மட்டும் எடுத்து செடி வச்சுருக்கிற இடத்துல போட்டுட்டு பாக்கியை வந்து கட் பண்ணி சாப்பிட்ருவோம் நாங்கள் பொரியல் பண்ணி. ஸோ பாப்பாவுக்கு இந்த பக்கம் இதை வச்சாச்சு, எனக்கும் வச்சுட்டேன். தண்ணியை ஊற்றி அந்த அம்மிக்கல் மேலே வச்சுருக்கேன். தண்ணி ட்ரெயின் ஆன உடனே எடுத்துக்கொண்டு டைனிங் டேபிளுக்கும் கீழே வச்சு மேலே ஒரு காட்டன் கிளாத்தை நனைச்சி போட்டுருவேன். அப்பப்போ டெய்லி காலையில் கொஞ்சம் தண்ணி தெளித்து விடணும், சாயந்தரம் தூங்கும்போது கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டோம்னா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக வரும். இதுதான் லாஸ்ட்டு ஃபைனலாக நாங்கள் எல்லாம் போட்டு முடித்தது.